பெற்ற மனம் பித்து பிள்ளை மனம் கல்லு என்பார்கள். ஆனால் இந்த கலிகாலத்தில் பெற்ற மனமே கல்லாகிப் போன ஒரு கொடூர சம்பவம் கிளிநொச்சி தர்மபுரத்தில் அரங்கேறியிருக்கிறது. யாழ்ப்பாணத்திலிருந்து வந்த ஒரு தாய் தன் 1.5 வயது பெண் குழந்தையை வெறும் 50,000 ரூபாய்க்கு விற்றிருக்கிறார். வறுமையா, போதையா, அல்லது இதன் பின்னணியில் இருக்கும் இரகசிய தரகர்கள் யார்? ஊரே திரண்டு நின்று கண்டுபிடித்த இந்த குழந்தை வியாபாரத்தின் முழு விபரங்கள் இதோ. யாழ்ப்பாணம் மாதகலிலிருந்து தர்மபுரத்திற்கு பெயர்ந்து வந்த ஒரு இளம்பெண் போதைக்கு அடிமையான ஒருவரை திருமணம் செய்திருந்தார். சில நாட்களுக்கு முன்னர் இந்த தம்பதி 2 குழந்தைகளுடன் புன்னை நீராவிக்கு செல்கிறார்கள். ஆனால் திரும்பி வரும்போது மூத்த குழந்தை மட்டும்தான் கையில் இருக்கிறது. சின்ன பிள்ளை எங்கே என ஊர்க்காரர்கள் துருவி துருவி கேட்க, கஷ்டம் தாங்க முடியாமல் ஒரு அம்மாவிடம் கொடுத்து விட்டோம் என சாதாரணமாய் பதில் சொல்கிறார்கள். சந்தேகமடைந்த ஊர் மக்கள் உடனே போலீசாருக்கு தகவல் கொடுக்கிறார்கள். போலீசார் தேடிச் சென்றபோது புன்னை நீராவியில் உள்ள ஒரு வீட்டில் அந்த குழந்தை விளையாடி கொண்டிருக்கிறது. குழந்தையை வாங்கிய பெண்ணின் வாக்குமூலம் இன்னும் அதிர்ச்சி அளிக்கிறது. அவர்கள் குழந்தையை விற்க வந்தார்கள். வேறொருவரிடம் சிக்கி பிள்ளையின் வாழ்க்கை சீரழியக்கூடாது என்ற நல்லெண்ணத்தில் 50,000 ரூபாய் கொடுத்து வாங்கினேன் என்கிறார் அவர். ஆனால் கொழும்பில் வேலை செய்யும் இந்த பெண் பிள்ளையை வளர்க்க வாங்கினாரா அல்லது நல்ல விலைக்கு விற்க வாங்கினாரா என்ற கேள்வி இப்போது ஊர் மக்கள் மத்தியில் எழுந்துள்ளது. விசாரணையில் அந்த தாய் ஒரு குண்டை தூக்கி போட்டார். அது என் பிள்ளை இல்லை, என் அக்காவின் பிள்ளை என்று சாதிக்கிறார் அவர். ஆனால் போலீசார் இதை நம்பத் தயாராக இல்லை. தன் பிள்ளையை விற்ற பழியிலிருந்து தப்பிக்க அவர் சொல்லும் பொய் இது என ஊர் மக்கள் கொதிக்கிறார்கள். உண்மை என்ன என்பதை அந்த 1.5 வயது குழந்தையின் DNA பரிசோதனை விரைவில் வெளிச்சத்திற்கு கொண்டு வரும். இதற்கு பின்னால் ஒரு புரோக்கர் அல்லது தரகர் இருந்ததாக ஒரு தகவல் உலவுகிறது. புன்னை நீராவி பெண்ணுக்கும் இந்த தம்பதிக்கும் தொடர்பை ஏற்படுத்தி கொடுத்து விலையை பேசி முடித்த அந்த தரகர் இப்போது தலைமறைவு. போதைக்கு அடிமையான கணவன், பணத்திற்கு ஆசைப்பட்ட மனைவி, இவர்களுக்கு இடையில் சிக்கி சீரழிந்திருக்கிறது அந்த பச்சிளம் உயிர். நம் இனம் எங்கே போய்க் கொண்டிருக்கிறது? வெறும் 50,000 ரூபாய்க்காக ஒரு பச்சிளம் குழந்தையை நெஞ்சை கல்லாக்கி கொண்டு விற்க எப்படி துணிச்சல் வந்தது? வறுமை ஒரு காரணம் என்றால் ஏன் அரசிடமோ அல்லது காப்பகத்திலோ ஒப்படைக்கவில்லை? இந்த கொடுமைக்கு முற்றுப்புள்ளி வைக்கப்பட வேண்டும். குழந்தையை விற்ற தம்பதி, வாங்கிய பெண் என அனைவரும் இப்போது சிறையில். விழிப்புணர்வுடன் இருப்போம். நம் குழந்தைகளை பாதுகாப்போம்.